ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெட் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம சுவையான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நாகர்கோயிலில் எல்லா கல்யாண வீட்லேயுமே சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபேமஸான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 சின்ன சீப்பு நல்லா பிஞ்சு காயாக எடுத்து வச்சுருக்கிறேன் வாழைக்காய். ஸோ இந்த மாதிரி பிஞ்சு காயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக தண்ணியில் தான் போடணும். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ நான் தனித்தனியே இதை பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இனி இதை ஒரு வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ 2 ஹேண்ட்ஸ்லேயும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த வாழைக்காய் அரியும் போது எப்போவுமே கையில் கருப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி கருப்பாக மாறாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். 2 சைட்லேயும் உள்ள பார்ட்டை எண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேராக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குறுக்கால் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இனி இதை ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது டைரெக்டாக தண்ணியிலே விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வாழைக்காய் கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே நான் தண்ணியில் தான் சேர்த்து வச்சுருக்கேன். இதை வேக வச்சிடலாம். நான் ஒரு 8 பல் பூண்டை எடுத்துருக்கிறேன். இது தோல் நம்ம உரிக்க வேண்டாம். தோலோடவே நம்ம ஒரு இடிக்கல்ல தட்டி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நசுக்கி சேர்க்கும்போது இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கல்யாண வீடுகள்லாம் இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வாழைக்காயை வேக வைக்கிறதுக்கு நான் தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இனி இந்த வாழைக்காயை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இந்த கொதித்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைக்காய் இருக்குல்ல, அதில் தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாழைக்காயை மட்டும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வெந்து கழிஞ்சு போயிடக்கூடாது, அப்போ நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோலெலாம் கொஞ்சம் இழகி வர ஆரம்பிச்சிருக்கல. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். தண்ணியை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்தது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து தவறாமல் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். உளுந்து செவந்ததும் நம்ம ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டு இடித்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். அந்த பூண்டு சேர்க்கும் போதே அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். எப்போவுமே எண்ணெயில் டைரெக்டாக பொடிகளை சேர்க்கும்போது அதோட ரா ஸ்மெல் போகும். அதனால தான் இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. உடஞ்சிடாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். வாழைக்காய் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளறும்போது ஒன்றோடு ஒன்று சேர்ந்துட்டு அந்த டெக்ஸ்டரே மாறிடும். அதனால நம்ம பார்த்து கரெக்டாக வேக வச்சுக்கணும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாம் மாறி ட்ரையாக வந்திருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வரும். இனி நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
ஏற்கனவே நம்ம வந்து வாழைக்காய் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால இப்போ வந்து பார்த்து கம்மியாக சேர்த்தா போதும். இப்போது இனி வந்து இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த பெப்பர் பவுடர் தான். ஸோ நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்குவேன். நீங்கள் வந்து முழு பெப்பரை க்ரஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போதே வந்து அந்த கல்யாண வீட்டு வாழைக்காயோட அந்த ஃப்ளேவர் அப்படியே வந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் வந்து அரைச்செல்லாம் சேர்க்க வேண்டாம். அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அந்த வறுவலோட அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால நம்ம அப்படியே சேர்த்துட்டா போதும். சேர்த்துட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் ஸ்பைசினஸ் கூட்டுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களோட காரத்துக்கு ஏற்ப தான். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இனி இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு வேக விடலாம். இப்போ பாருங்கள், அந்த பெப்பரோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வர ஆரம்பிக்குது. நல்ல வாசனை வீசுது. ஸோ ஒத்தையாக நல்லா வந்துருச்சு. நல்லா ட்ரையாக சூப்பராக வந்திருக்கு. வறுவல் கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு 1 to 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு தான் இப்போ சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்ம கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து கல்யாண வீடுகளில் பரிமாறுற மாதிரியே நமக்கு வந்திருக்கு. இதை இனி சூடான சாதத்தோடு பரிமாற வேண்டியதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகர்கோயிலில் ரொம்பவே ஃபேமஸான கல்யாண வீடுகள்லாம் தவறாமல் இடம் பிடிக்கிற ஒரு பொரியல் வெரைட்டி தான் பார்த்துருக்குறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா அன்றைக்கி? இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரி ரெசிபிஸ் நம்ம சேனலில் வேணும் அல்லது எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.